வியூவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பனானா அல்வா. ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 வாழைப்பழம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. 50 கிராம் நெய் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். நம்ம பனானா அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற பனானா பீசஸை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தென் ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 150 கிராம் வெல்லத்தை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரப்ப கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்ததும் இதை நீங்கள் இறக்கி வச்சிடுங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கலர் மாறினதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வாழைப்பழ பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை பாகு இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரப்ப வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கேக் டின்னோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட்டோ எடுத்துக்கிட்டு பட்டர் பேப்பர் ஃபுல்லாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அல்வாவை இதில் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஓகே, 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அல்வாவை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான பனானா அல்வா ரெடி. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.